பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் என்னாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 வரைக்கும் உள்ள அதிகாரங்களை வாசித்து சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க மகிமையின் கர்த்ததாமே நமக்கு உதவி செய்வாராக. 13வது அதிகாரத்திலே கானான் தேசத்தை சுற்றி பார்க்கிறதான ஒரு காரியத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். அப்படியாக இங்கே மோசே 12 கோத்திரத்திலும் 12 பேரை அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் பாரான் வனாந்திரத்தில் இருக்கிற காதேசுக்கு வந்து மோசே, ஆரோன் என்பவரிடம் இஸ்ரவேல் புத்திராய் சபையார் எல்லோரிடத்திலும் சேர்ந்து அவர்களுக்கும் சபையார் அனைவருக்கும் சமாசாரத்தை அறிவித்து தேசத்தின் கனிகளை அவர்களுக்கு காண்பித்தார்கள். மோசே நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அதனுடைய கனி என்று சொல்லி அதற்கான ஆதாரங்களை காட்டினார். ஆனால் தேசத்திலே குடியிருக்கிறான ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது, அங்கே ஏனாக்கின் குமாரரை கண்டோம் என்று சொல்லி அங்கே அவர்கள் அந்த இடங்களை சுதந்திரிக்க முடியாது, அது மிக சுதந்திர கஷ்டம் என்று சொல்லி ஒரு துர்ச்செய்தியை பரப்புகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே அதில் நாங்கள் ஜனங்கள் அங்கே இருக்கிற பெரிய ஆட்கள், ராட்சதப்படியான ஏனாக்கின் குமாரெல்லாம் இருக்கிறார்கள், அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் என்று சொல்லி அவர்கள் இஸ்ரவேல் புத்திரருக்குள் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிவிட்டார்கள். ஆனால் காலேப், யோசுவா இவர்கள் காட்டின விதம் வேறு விதமாக இருக்கிறது. நாம் போய் உடனே அதை சுதந்திரித்து கொள்ளலாம், அதை எளிதாக ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே அவர்கள் நல்ல செய்தியை கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆனால் ஜனங்கள் இந்த மற்ற 10 பேர் அப்படி சொன்ன துர்ச்செய்தி கேட்டு கலங்கினார்கள், முறுமுறுத்தார்கள், அவர்கள் அழுதார்கள். அங்கே தேசத்தை சுற்றி பார்க்க முழுநிறுத்துக்குமான யோசுவாவும் அங்கே எப்பனையும் குமாரனாய் காலேப்பும் தங்கள் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தை அவர்கள் வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். 14வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்கள் கலகம் பண்ணுகிறார்கள். துர்ச்செய்தியை கேட்டு கலகம் பண்ணுகிறார்கள். ஆண்டவர் பேர் உள்ள நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டுவிட்டார்கள். ஆண்டவர் செய்த அதிசயமான அற்புதங்களை மறந்து விட்டார்கள். இப்பொழுது மனிதனுடைய வல்லமையை கண்டு, மனிதனுடைய தோற்றத்தை கண்டு பயப்படுகிறார்கள். நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நாம் நம்புவதை காட்டிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதவசனம் சொல்கிறது. கோலியாத்தை கண்டு கலங்க வேண்டியதில்லை. நமது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர், நமது பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் மிகவும் பெரியவர். அந்த பெரிய தேவனை நாம் விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது எந்த கோலியாத்தும் எந்த யானாக்கிய புத்திரரும் அவருக்கு முன்பாக விழுந்துதான் ஆக வேண்டும். ஆண்டோடைய வல்லமை பெரிதாய் விளங்குகிறது. கர்த்தருடைய மகிமை உண்டு. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ முறுமுறுத்து போனார்கள். அவர்கள் அந்த விசுவாசத்தை இழந்து போனார்கள். கர்த்தருடைய கோபாக்கினை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதோ அவிசுவாசத்துக்கும் கீழ்ப்படியாமைக்கும் தேவன் இஸ்ரவேல் மீது தண்டனை தீர்ப்பு அளித்து எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே இதோ உங்கள் 29வது வசனத்தில், இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும், 20 வயது முதல் அதற்கு மேற்பட்டவர்களாக எண்ணப்பட்டு உங்கள் தொகைக்கு உட்பட்டவர்களும் விரோதமாய் முறுமுறுக்கிறவர்களுமாகிய அனைவருடைய பிரேதங்கள் விழும். காலேப்பும் யோசுவாவும் தவிர மற்றவர்களாய் நீங்கள் நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை குறித்து. ஆனால் ஜனங்களும் அதற்கு விசுவாசியாமல் உடனடியாக போய் சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர்கள் அந்த கானான் தேசத்தை நோக்கி செல்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அவர்கள் எழுந்திருந்து நாங்கள் பாவம் செய்தோம், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின இடத்துக்கு நாங்கள் போவோம் என்று சொல்லி மலையின் உச்சிலை ஏறத் துணிந்தார்கள். ஆனால் அங்கே இருந்த கானானியர் இறங்கி வந்து அவர்களை முறியடித்து ஓர்மா மட்டும் துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி 14வது அதிகாரம் முடிவடைகிறது.
தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் குடியிருக்கும் தேசத்தில் கொடுக்கும்படி நான் பலியிடுங்கள் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே அறியாமல் செய்த பாவத்திற்கு பலி தேவைப்படுகிறது. அதே நம்ம கிறிஸ்துவானரும் கல்வாரி மலையில் நமக்காக பலி ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார், பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த பலி நம்மை பாதுகாக்கும், அந்த பலி நம்மை செல்ல அழிவிலிருந்து காக்கும். 14வது அதிகாரத்திலே கோராகு, தாத்தான், ஆபிரகாம் மோசை எதிர்த்து கலகம் பண்ணி அவர்கள் பூமியினால் விழுங்கப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே கோராகு புத்திரர் எல்லாம் அழிந்து போவதை குறித்து பார்க்கிறோம். இதனால் நம்ம அழிவிலிருந்து காக்கும்படியாக அருள்நாதர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறார். ரத்தத்தினாலே கழுவப்படுவோம், ரத்தத்தின் பாதுகாப்புகளாய் வருவோம், ரத்தத்தினாலே சத்துருவை மேற்கொள்வோம். ஜெயமாக எல்லாத்தையும் நடத்தி வருவாராக. ஆமேன், ஆமேன்.